அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். முருகப்பெருமானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். இன்று மாலை 3 மணி முதல் 4:30 மணிக்குள்ளாக வருகின்ற ராகுகால நேரத்தில் நம் கந்தனின் ஆலயம் சென்று அங்கே விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் அனைத்து இன்னல்களுக்கும் ஓர் சிறந்த தீர்வாக அது நன்மையாகவும் அமையும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சதகத்தை தொடர்ந்து ஆத்ம சுத்தி என்ற பகுதியில் 1வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம். முதலாவதாக ஆத்ம சுத்தி. ஆத்மா என்னும் சொல்லானது உடல், உள்ளம், ஜீவன், பரம்பொருள் ஆகிய இவை யாவையும் குறிப்பதாகும். ஈண்டு அது உள்ளம் அல்லது அந்த கரணத்தை குறிக்கின்றது. சித்த சுத்தியடைதல் சாதனத்தில் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாததுமாக இது ஆகின்றது. சிவாய நம. நம் ஆன்மாவை எவ்வாறு சுத்தமாக வைத்து கொள்வது, அதில் இறைவனை நாம் எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றி இப்பாடலில் நாம் இப்பகுதி முழுவதுமாக அதற்குண்டான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக ஆடுகின்றேலை கூத்துடையான் கள்ளர்க்கு அன்பிலை என்புருகி. ஆடுகின்றேலை கூத்துடையான் கள்ளர்க்கு அன்பிலை என்புருகி. பாடுகின்றேலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர். சூடுகின்றேலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பீன நெஞ்சே. தேடுகின்றதும் இலை தெருவுதோறும் அலரிலை செய்வது ஒன்றறியேனே. தேடுகின்றேலை தெருவுதோறும் அலரிலை செய்வதொன்று அறியேனே. செயலற்று பிணம் போன்று கிடக்கின்ற நெஞ்சே, உனக்கு ஆனந்த கூத்தனது திருவடியில் அன்பு இல்லை. அன்பின் மேலீட்டால் நீ ஆடுவது இல்லை, எலும்பு உருக பாடுவதும் இல்லை. உணர்ச்சியின் வேகத்தால் பதைத்து அடைவதில்லை, வணங்குவதும் இல்லை. பாத கமலத்தை தலையில் தரிப்பதும் இல்லை, மலர் தூவி பாதங்களை அலங்கரிப்பதும் இல்லை. கடவுள் நாட்டம் கொள்வதும் இல்லை, கடவுளை போற்றி பாடிக்கொண்டு வீதி வீதியாய் போவதும் இல்லை. இறைவனது துணையை தேடாத உன்னை என்ன செய்வதென்று எனக்கு விளங்கவும் இல்லை. இவ்வாறாக தனது நெஞ்சகத்தே தானே கேள்வி கேட்கும் விதமாக இவ்வாறெல்லாம் நீ இறைவனை ஒதுக்கி வைத்து இருக்கின்றாயே, நான் உன்னை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று தன் நெஞ்சத்திடம் தானே கேள்வி கேட்கும் விதமாக இப்பாடல் வரிகள். சிவாய நம. அவர் வேறு எங்கும் இல்லை, அனைவரது ஆன்மாவிலும் நீக்கமர கலந்திருக்கின்றார். ஆன்மா என்பதே இறைவன்தானே. நாம் ஒவ்வொரு நிமிடமும் விடுகின்ற அந்த மூச்சாக நம்முள் கலந்திருப்பவர் நம் இறைவன். அவரது அன்பினை உணராமல் இருக்கின்றாயே என்று பாடும் விதமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளன. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.